வெல்கம் டு மௌனி மீடியா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நடிகர், இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன், சிங்கர் பிரதீப் ரங்கநாதன். இது ஆச்சரியமாக இருக்கும். நடிகர், இயக்குனர்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இவர் ஒரு சிங்கர்னா நிறைய பாட்டு பாடி இல்லைங்க, ஒரே ஒரு பாட்டு தான் பாடியிருக்காரு அவருடைய ஓன் வாய்ஸில். அப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுறவங்களும் இருப்பீங்க. அடடா தெரியுமே, அவர் பாடின பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டாச்சு, அந்த பாட்டா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு அவர் பாடின பாட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன பாட்டு என்ன படம்ன்றதை நான் இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இவர் சினிமாவுக்கு எப்படி வந்தாருன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லா டைரக்டர்ஸும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே படம் பண்ணிட்டு இருக்கிற டைரக்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் சினிமாவுக்கு இயக்குனராக மாறுவாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்படியே எடுத்தாலையும் அது ஃப்ளாப் மூவி ஆகிடும். என்னடா ஸ்க்ரீன் பிளே எழுதிருக்கீங்கன்னு எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி ஆகிடும். திரைக்கதை எழுதுறதுன்றது அவ்வளோ கஷ்டமானது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப டஃப்பான ஜாப்பு. இதுக்கு கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதுனால எந்த ஒரு ஹீரோவானா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ரொடியூசரானா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அது கூட சில படங்கள் வெற்றி கொடுத்த அப்புறமா தான் இவரை நம்பி பணம் போடலாம். கதை என்னவோ கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் எடுத்து இது தமிழ் சினிமாவில் வெற்றி அடைதா இல்லையான்னு பல பேருக்கு சந்தேகம் ஏற்படும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான ஒரு துறை தான் சினிமா துறை. இதுல ஜெயிச்சவங்களை விட தோத்தவங்க நிறைய பேருன்னு சொல்லலாம். எல்லாருமே நாமளும் ப்ரொடியூசர் ஆகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பணத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கு வட்டி கூட கட்ட முடியாம கடன்ல திவாலாகி ஊரை விட்டே ஓடி போன அந்த அளவுக்கு ஆன நபர்கள் தான் நிறைய பேர். ஓடி போனவங்க 100 பேருன்னா ஜெயிச்சவங்க 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சினிமா துறை. அதனால ரிஸ்க் எடுத்து யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதே பெரிய ரிஸ்க்னு நினைப்பாங்க. இதுல இவர் எந்த டைரக்டர்கிட்டையும் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க்கே பண்ணல. வெறும் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து மட்டுமே நம்மளால ஒரு படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு நிரூபித்தவர் இவர் பிரதீப் ரங்கநாதன். இவர் மட்டும் நிரூபிக்கல, இதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்புராஜ் இன்னும் சில பேரெல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டரும் வேணாம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது, என்னால் அது டைரெக்டாக போய் ஹேண்டில் பண்ணிட முடியும், இது போய் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணவங்களில் பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப முக்கியமானவர். இவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காரு. லவ் டுடேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் யூடியூப்ல இட்டாச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு நல்ல கதையை திரைக்கதையோட சேர்த்து கிளியரா எடுத்துட்டு போயிட்டு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட மீட் பண்றாரு. அந்த படத்துல பிரபுதேவாவை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்றாரு. அந்த கதையை கேட்டதும் அந்த ஹீரோ ரொம்ப குஷி ஆயிடுறாரு. ஏன்னா அவர் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்த ஒரு ஹீரோ. சரி, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படத்தில் நம்ம நடிக்க போறோங்க அப்படின்னு சொல்லி குஷியா இருந்தாரு. அவர் தாங்க நடிகர் பிரபுதேவா. அவர்கிட்ட தான் இவர் இந்த கதையை சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன காரணத்தினாலேயோ இந்த படம் ஜெயம் ரவி நடிக்கிறதா மாறுது. இந்த படத்தை ஐசரி கணேஷ் அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு. இவருடைய திறமையை இவரை நம்பி முதலீடு போட்டதுக்கான பலன் அவங்களுக்கு பயங்கரமா கிடைச்சதுன்னு சொல்லணும். அந்த படம் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படம் தாங்க கோமாளி. கோமாளி படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கோமாளி படத்தில் ஒரு சின்ன கெஸ்ட் ரோல்ல லாஸ்டா ஆட்டோ டிரைவரா ஒரு பிரெக்னன்ட் லேடியை ஆட்டோவில் ஏற்றிட்டு வர சீன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தா இவருக்கு திடீர்னு என்ன யோசிச்சாரோ என்னன்னு தெரியல, இல்லை ஏற்கனவே பிளான்ல இருந்திருக்குமோ என்னவோ, நம்மளே ஹீரோவா நடிக்கலாம், லவ் டுடே அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பிக் ஹிட் ஆச்சு இல்லையா. இந்த படத்துக்கு எந்த பெரிய ஹீரோவும் தேவையில்லை, இந்த படத்துக்கு கதை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த ஷார்ட் ஃபிலிமவே ஒரு முழு நீள திரைப்படமா கதை எழுதி அவரே ஹீரோவா நடிச்சு அந்த படம் தமிழ் சினிமாவில் பிக்கஸ்ட் ஹிட் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் இவர் எந்த படத்தையும் டைரக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் இவருக்கு ஹீரோவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பே தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்த படம் தான் டிராகன். 100 crores ரீச் பண்ண படம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராகன் படத்தை அஸ்வத் மாரிமுத்து தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பாரு. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூடுன்ற படம் அதே வருஷத்தில் அதுவும் பிக்கஸ்ட் ஹிட் ஆச்சுங்க. அந்த படத்தை டைரக்ஷன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கீர்த்திஸ்வரன். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த வருஷம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு படம் இன்னும் ரிலீஸ் ஆகல, டிலே ஆகிட்டு இருக்கு. அந்த படம் வெளியே வந்தால் அது வெற்றி அடைதா தோல்வி அடைதான்றதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். இவர் என்ன பாட்டு பாடினாரு அப்படின்றதுக்கு நம்ம வந்துடலாம். இவர் டியூடுன்ற படத்தில் சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க வச்சா அப்படின்ற ஒரு பாட்டை பாடினாரு. இந்த பாட்டு
பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. இந்த பாட்டை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இனிமேல் எந்தெந்த பாட்டு பாட போகிறாருன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இந்த ஒரு பாட்டு மட்டும்தான் இவர் பாடியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களுடைய மௌனி மீடியாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னாக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.